Hello friends, welcome to Travels Meeting Nature. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஃபர்னிச்சர் ஷாப் அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் ஷாப்பும் சேர்ந்து இருக்கிற ஒரு ஷாப்பிங் சென்டர்ல தான் நம்ம இருக்கோம். இங்க ஃபர்னிச்சர் ஷாப்ல நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சர்ஸும் அது மட்டும் இல்லாம குக்கிங் வெசல்ஸ் அதுவும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ரெடிமேட் கிச்சன், ரெடிமேட் கபோர்டு கூட நமக்கு இங்க கிடைக்குது. நாம வாங்கி அதை ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நம்மளில் பல பேருக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய கனவாக இருக்கும். அது ஒரு லட்சியம் கூட சொல்லலாம். அப்படி நம்ம பார்த்து கட்டின வீட்டுக்கு அதே மாதிரி தான் நம்ம உள்ள திங்ஸையுமே பார்த்து வாங்குவோம். அது ஒரு சுகமான அனுபவமாகவும் நம்மளுக்கு இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறீங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான, அதுவும் புது வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நம்ம வந்து ஒரே இடத்துல பார்க்குறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இனிமேல் நீங்கள் புதுசாக திங்ஸ் வாங்குறீங்க, இல்லை அப்படின்னா புதுசாக வீடு கட்டுறீங்க, அதுக்கு வந்து திங்ஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பெட்ரூமோட மாடல். இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். இது வழியாக நம்ம உள்ளே போய் நமக்கு என்னென்ன தேவையான திங்ஸ் எல்லாம் பெட்ரூமில் வைக்கலாம் அப்படின்றத வந்து இங்கே ஒரு மாடலில் காமிச்சிருக்காங்க. இங்கே ஒரு ரூமுமே ஸ்கொயர் மீட்டர் அளவு தான் சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் ஸ்கொயர் மீட்டர் அளவு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிட்ஸோட ரூம் செட்டப். இங்கே கிட்ஸுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க. கிட்ஸோட பெட்டை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. மேலே கிட்ஸு படுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் புக்ஸை கூட இதில் வச்சுக்கிறதுக்காக ரேக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெட்ஸ் இருக்குது. இப்போ 2 குழந்தைங்க வந்துட்டு ஒரே ரூமில் படுக்கணும் அப்படின்னா அதுவுமே பாசிபிள். அதுக்காக தான் வந்து பெட் வந்துட்டு ஹாஸ்டல் மாதிரியே கீழே மேலேயும் படுக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இதனால் பெட் போடுற இடத்த வந்து நம்ம சேவ் பண்ணி குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடமா வந்து வச்சுக்கலாம். இங்கே அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான சின்ன ஸ்டூல், சேர், டேபிள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது குட்டி குழந்தைகளுக்கான பெட் மற்றும் அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கான இடம். இப்போ நம்ம பார்க்குறது மாடுலர் கிச்சன். இதை வந்து ஐலாண்ட் கிச்சன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்பவே இந்த மாடல் வந்து பிடிச்சிருந்தது. எல்லா கேர்ள்ஸுக்குமே வீடு கட்டணும் அப்படின்னாலே கிச்சன் வந்து நம்ம பார்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு திங்ஸாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. இந்த மாடுலர் கிச்சன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா இந்த கபோர்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை ஓப்பன் பண்ணுற ஸ்டைலுமே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இங்கே வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற ஃபோர்க் செட்டு, நைஃப் செட்டு, அப்புறம் கிளாஸ்வேரு, அப்புறமா பிளேட் செட்ஸு, இன்னும் குக்வேர் கூட இங்கே இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஷாப்பில் நாங்கள் லைட்ஸ் கூட பார்த்தோம். லைட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைட்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே லேம்பும் வச்சுருக்காங்க. நம்ம எதிர்பார்க்குறத விட ரொம்பவே அழகழகான மாடல் வச்சுருக்காங்க. நானும் என்னோட வீட்டுக்கு இங்கே தான் லைட்ஸும் லேம்பும் பர்ச்சேஸ் பண்ணேன். நம்ம வீட்டுக்கு சோஃபா வாங்கும்போது ரொம்பவே பார்த்து வாங்கியிருப்போம். இங்கேயுமே சோஃபா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்களுக்கு ஏற்றாப்புல ஒரு சோஃபா நான் பார்த்தேன். அந்த சோஃபாவில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு, அதுக்கப்புறம் கப் ஹோல்டர், யூஎஸ்பி கேபிள் சார்ஜிங்காக எல்லாமே வச்சுருக்காங்க.
சோஃபாக்கு யூஸ் பண்ணுற ஃபர் கூட ரொம்பவே அழகாக டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் நல்லா இருக்குது. இப்போ ஜெர்மனியில் சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம வெளியில் இருக்கிற மாதிரி ஊஞ்சல், அதுக்கப்புறம் டென்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே நம்ம சின்ன கபோர்ட், பெரிய கபோர்ட், கண்ணாடி வச்சது, கண்ணாடி வைக்காதது அப்படின்னு எல்லா விதமான கபோர்டுமே இங்கே நிறையா பார்க்கலாம். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல இங்கே நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே டேபிள் இல்லை கபோர்டு நல்ல மெட்டீரியலில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த கபோர்டோட விலை 55 யூரோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். அது காரணம் என்னென்னா உள்ள ஒரு பார்ட்டுக்குமே நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே தனியாக ஒரு இடத்துல ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ஃபர்னிச்சர் எல்லாமே கொஞ்சம் சீப்பாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே டிஸ்பிளேல வச்ச பொருளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது சின்ன சின்ன டேமேஜ் இருக்கும், அதனால தான். இங்கே குளிக்கிறதுக்குள்ள ஷவர், பைப், அதுக்கப்புறம் நம்ம பாத்ரூம் போடுறதுக்காக உள்ள கல் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டான கல்லுமே இருக்குது. நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டுக்கு தேவையான நிறைய சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளோட ஷாப்பிங் முடிஞ்சாச்சு. நான் இந்த ஐஸ் பவுல் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இந்த ஐஸ் பவுல் ஒன்று எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் வாங்கியிருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.